வணக்கம். இன்னைக்கு கதையை சொல்லிட்டா இன்னைக்கு என் மூஞ்சில நானே முடிச்சிட்டேன் போல இருக்கு. எந்திரிச்சதுமே 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கடகடன் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு கிச்சனுக்கு போனேன். எங்க வீட்ல கோமால கிடக்கிற டிஷ்ஷை தட்டி தூக்கலான்னு தான் இப்படி தேங்காவை கைமா பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் ஆப்பம் தேங்காய் பால். ஆப்ப கடாயை சுரட்டி சுத்து போட்டு எப்படியோ ஆப்பத்தை ஆப்பம் மாதிரியே செஞ்சாச்சு. என் ஃப்ரெண்டு கூட சேம் பிஞ்ச் பண்ணணும், எனக்கும் அவள மாதிரியே தலையை பின்னி மடிச்சு பேண்ட் போட்டு விடுன்னு நேத்து நைட்டே கேட்டதால என் கைவண்ணத்தை காமிச்சு அப்படியே கிளப்பி விட்டுட்டேன். அதோட அமைதியா டாட்டா சொல்லி எப்பவும் போல தாடி மனிதன் கூடவே ஸ்கூல் காமிச்சிருக்கணும். ஒரு ஆர்வத்துல நானே டிராப் பண்றேன்னு வாலண்டியரா வலையில விழுந்ததுக்கு 3/4 கிலோமீட்டர் மூச்சு வாங்க வண்டியை தள்ளினதான் மிச்சம். வர்ற வழியிலேயே வண்டி பஞ்சர். இந்த தம்மா துண்டு கம்பி தான் பஞ்சருக்கு காரணம்னு எடுத்து காட்டினதும் இருந்த காண்ட்ல நல்லா நடு ரோடா பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வேற எவன் வீல் பஞ்சர் ஆச்சோ எனக்கு தெரியாது. சோர்ந்து போன மூளையை சுறுசுறுப்பாக்க ஒரு காஃபியை போட்டேன். அடுத்தது வாட்டர் வாஷ். அதையும் முடிச்சுட்டு ஆப்பத்தை லபக்கு முழுங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு தாடி மனிதனோட மீட்டர் செஞ்சர் சேனலுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ ஷூட் பண்ணணுமா. வித்தியாசமான மனிதர்களையும் இடங்களையும் கண்டுபிடிச்சு காட்டுறதுதான் இவர் சேனலோட நோக்கம். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சிறப்பா ஷூட்ட முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க உட்காந்தேன். நான் பாக்குறது வேற, நினைக்கிறது வேற, பேசுறது வேற. ஆப்பத்தை தின்னுட்டு மூளை மந்த மூடுக்கு போயிடுச்சு. எப்படியாச்சும் எடிட்டிங் முடிக்கணும்னு தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு வேலை பண்ணேன். பட் முடிக்க முடியல. 3 காலானது மூடி வச்சுட்டு ஸ்கூலுக்கு பிக்கப் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மிச்சம் வச்ச எடிட்டிங்க முடிச்சு அப்லோடும் கொடுத்தாச்சு. முடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா நடு ஹால்ல நாட்டாம அரிசி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா சகப்பரிசி புட்டுக்கு ஊற வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் நோண்டப்ப கிளம்புன்னு சொன்னாங்க. இன்னொரு சட்டில கஞ்சி மாவுக்கான ஐட்டம்ஸ் கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, சுக்கு, ஏலக்காய், நட்ஸ் எல்லாம் போட்டு கஞ்சி மாவு கரைக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்துட்டு கொரியா பண்ண கூட்டிட்டு கடைக்கு போயிட்டேன். நாங்களாம் மெஷின் ஓடுற சவுண்டுக்கு வைப் பண்ணுவோம் அப்படின்னு மெஷின் கடையில ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்தமா வேலையை முடிச்சு வீட்டுக்கு தரணுமான்னு இருக்கிறது எங்க வீட்டு சட்டப்படி குற்றம். அதனால வர்ற வழியில ஸ்நாக்ஸ் எல்லாம் அள்ளிட்டு ஜூஸ் பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரையும் குஷிப்படுத்தியாச்சு. மாவுக்கு வேற ஊற வச்சது மறந்தே போச்சு. அதை கிரைண்டர்ல கிறுக்குன்னு ஓட்டி விட்டுட்டு கொரியா பொண்ணுக்கு மேக்ஸ் ஹோம்வொர்க் சொல்லி தரதுக்கு ஸ்டடி டேபிள் செட்டப் பண்ணி உட்காந்துட்டேன். போன்ல கால்குலேட்டர் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லைன்னு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து கிளப்பிட்டேன். நெக்ஸ்ட் டிஃபன் வேலை. நாட்டாமைக்கும் போலீஸ்காருக்கும் அடதோசை. போலீஸ்கார் வேற யாரும் இல்ல, எங்க மாமனார் தான். எங்க 3 பேருக்கும் பிளெயின் பிரிஞ்சி. பிரியாணி அரிசிக்கு பதிலா பொங்கல் பச்சரிசியை போட்டு புதினாக்கு பதிலா கொத்தமல்லியை போட்டு இருக்கிற ஐட்டத்தை வச்சு ஒரு பிரிஞ்சி வைக்கிறது பச்சடி சேர்த்து வச்சாச்சு. இப்படி பக்கெட் நிறைய பல்கா மாவரிச்சு வைக்கிறது தான் எங்க வீட்டு வழக்கம். அப்படி இருக்கும்போது நாட்டாம தான் எப்பவுமே கரைப்பாங்க. அதையும் கரைச்சு வச்சுட்டு கிச்சனை கிளியர் பண்ணிட்டு படுக்கவே மணி 11 ஆயிடுச்சு. ஏதி எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.